ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் வச்சு சாம்ஸ் வந்து எடுத்திருக்கேன் பிளாக் கலரில். அதுக்கப்புறமா இந்த ஹார்ட்டில் டாலர் வந்து எடுத்திருக்கேன் கோல்டன் பேஸ் பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் லெட்டர் வந்து சாம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் பிளாக் கலரில். அதுக்கப்புறமா செயின், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுற செயின். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய சைஸில் உள்ள செயினுமே வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பேர்ல் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எதில் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாஃப் செயின்லேயும் ஹாஃப் வந்துட்டு கீர் வயர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். நான் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்ஜில் வந்து கிளாம்ஷெல் பீடு டிப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது. நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்ஜில் வந்து இந்த கிளாம்ஷெல் பீடு வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா கீர் லாக் வந்து யூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்ஜில் நான் கிளாம்ஷெல் பீட் டிப் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வயர் விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பேர்ல் பீட்ஸை வந்து கோத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 14 பீட்ஸையுமே வந்து கோத்துட்டு நான் அந்த எட்ஜ்லேயும் வந்து இதே மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். கிளாம்ஷெல் பீட் டிப் யூஸ் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சைட் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம வந்து ஹேங்கிங் செயின் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 1 இன்ச் அப்படின்ற அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டாலர் இருக்குல்ல, இந்த டாலரை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மல் ஜம்பிங் எடுக்கல, கொஞ்சம் ஸ்மால் சைஸ். நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸை விட ஸ்மால். நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஜம்பிங் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இதுவும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அகெயின் இன்னொரு ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இந்த பேர்ல் சாம்ஸ் வந்து போட்டுக்கலாம். பேர்ல் சாம்ஸ் போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம அந்த டாலர் வந்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே இதில் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதோட ஒரு எட்ஜில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அகெயின் இது கூடவே இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த பெரிய செயின் இருக்கு இல்லையா, இதையும் வந்து இதிலே வந்து போட்டுப்போம். ஸோ இவ்வளோவும் போடுற அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்க ஆக்சுவலாக சின்னோண்டாக இருந்தது, ஆனால் இவ்வளோ வந்து இதில் போட முடியுது. அந்தளவுக்கு இது பெருசு தான். ஜஸ்ட்டு அதை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம் லெட்டர் சாம்ஸ் வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேம் ரிங் தான் வந்து எடுத்திருக்கேன். நான் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிங் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிப்போம். ஸோ போட்டாச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் அந்த ஜம்பிங் ஸ்மால் சைஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுலேயும் அட்டாச் பண்ணிவிட்டு லாப்ஸ்டர் ஹுக் வந்து போட்டு நான் மாட்டுறதுக்கு ஈஸியாக வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் மேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம மேக் பண்ண பிரேஸ்லெட்டோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம மேக் பண்ண பிரேஸ்லெட். ஸோ இதோட அவுட்லுக் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இதே தான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் சாம்ஸு, செயின்ஸு, ஸோ எந்த டிசைன் எந்த சைஸஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடலுக்காக பண்ணது தான். இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.